8th Maths 4th chapter Life Mathematics exercise 4.1 8th sum பாருங்க 8th sumல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a number when decreased by 20% gives 80 find the number. அதாவது 7th sumல வந்து நம்ம ஏதோ ஒரு ஆன்சரை ஆட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம். இப்போ 8th sumல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா n அப்படிங்கிற நம்பர் கூட 20% வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது, டிக்ரீஸ் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 80 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் த நம்பர். அப்போது நம்ம மறுபடியும் இந்த கொஷினில் நம்ம எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது சொல்யூஷன் let the number be x அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த நம்பர் என்ன அப்படின்னு தெரியல, ஸோ x அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது x அப்படின்ற நம்பர் கூட x into 20/100 இப்போ 20% நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 80 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் இதை வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுக்கும் போது 100x minus 20x, 20x வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 20x divided by 100 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் is equal to 80. இப்போது 100xலேருந்து 100லேருந்து 20x போயிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு 80x divided by 100 is equal to 80. இப்போது எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு பேலன்ஸ் வேல்யூலாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போது x is equal to 80 into 100 divided by 80. இங்கே இருக்கிற 100 வந்து ரைட் ஹேண்ட் சைட் வரும்போது மல்டிப்ளேயில் மாறிடுச்சு. மல்டிப்ளேயில் இருக்கிற 80 வந்து ரைட் ஹேண்ட் சைட் வரும்போது டிவைடில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், 80 and 80 வந்து கேன்சல் பண்ணால் x is equal to 100.